அரசியல் கட்சிகள்ல சொல்லப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தினா ஒரு வருடத்துக்குள்ள எவ்வளவு கோடி செலவாகும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நான் சிவா, இது சிவா டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில இலவசம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லல. ஏன் அப்படின்றத பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு, பாருங்க. அவர்கள் 3 பேரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறார்கள், இலவசத்தின் பக்கம். உங்கள் மகன் அதற்கு எதிர் திசையில் நிற்கிறேன். இலவசம் தர மாட்டேன், என் மக்களை கையெழுந்த வைக்க மாட்டேன். இந்த நாம் தமிழர் கட்சி எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1958 சி ஆதித்தனார் அவர்களால நாம் தமிழர் இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா 2010 மே 18 நாம் தமிழர் கட்சியா உருவாக்கப்பட்டு அதனுடைய ஒருங்கிணைப்பாளரா சீமான் தான் இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில முக்கியமான கோட்பாடா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, தமிழகத்துல யார் வேணாலும் வாழலாம், ஆனா தமிழன் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு முக்கிய கோட்பாடா சொல்லப்பட்டு வருது. நாம் தமிழர் கட்சி 8.8% 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகளை பெற்று அரசு அங்கீகரிக்கப்பெற்ற கட்சியா மாற்றப்பட்டிருக்கு. பிறகு என்ன செய்வாய் சீமான்? ஆகச் சிறந்த கல்வியை கொடுப்பேன், சிறந்த மருத்துவத்தை தரமாக இலவசமாக கொடுப்பேன், தூய குடிநீரை கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன், தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். சிலிண்டர் வேணுமா அவனை வாங்கிடுவான், அரிசி பருப்பு அவனை வாங்கிடுவான், பண்டிகை அவனை கொண்டாடிடுவான். எப்படி வேலை கொடுப்பேன், அதுக்கேற்ப வருவாயை கொடுப்பேன், அதை வச்சு வாழ்கிற பெருமை மிக்க தற்சார்பு வாழ்க்கை, தன்னை தானே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஓட்டு அப்படின்றது நம்மளோட உரிமை தான். அது யாருக்கு போடுறோம் அப்படின்றதான் இருக்கு. உங்களோட ஓட்டு உங்களோட உரிமை தான், அதை சரியா போடுங்க. அடுத்த ஒரு வீடியோல இந்த ஒரு கட்சியை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தேர்தலையும் மறுபடியும் மாறி ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்டுறாதிய. நல்லா இருப்பிய. எத்தனை வருஷமா இந்த மாதிரி கத்திரி கிடக்கிறது நாங்கெல்லாம். அறிவு சமூகம் ஆழ்ந்து சேர்ந்து சிந்திக்கணும். இதுல உங்களுக்கு புரியுது.